10 லட்சம் 10.5 லட்சம் கோடி உங்களுக்கே தெரியும் கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நம்ம என்னன்னு ஆய்வு பண்ணி அதுக்கேத்த நடவடிக்கை எங்களுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் நாங்க எடுத்து பண்ணுவோம். எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். பாத்தீங்களா நண்பர்களே, கஜானாவை காலி பண்ணி ஊத்தி கழுவி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க நம்ம கீர்த்தனா மேடம். என்ன கீர்த்தனா மேடம், இங்க இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரி கஜானா என்றால் அந்த இரும்பு பெட்டி ஃபுல்லா படத்தை அடுக்கி வச்சிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படி இல்லை மேடம். கஜானாங்கிறது நான் உதாரணத்துக்கு நான் என் குடும்ப பட்ஜெட்ல இருந்தே நான் சொல்றேன், பாக்குறீங்களா? 50,000 ரூபாய் வருமானம் வர குடும்பத்தை எடுத்துக்கலாம். வீட்டு செலவுக்கு மட்டும் ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கலாம். பெட்ரோல் செலவு 2,500 ரூபாய், மருத்துவ செலவு 1000 ரூபாய், மொய் இந்த கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி எக்ஸட்ரா செலவுகள் மொய்க்கு 2,000 ரூபாய், இபி பில்லு 1000 ரூபாய், பர்த்டே இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் அதுக்கெல்லாம் ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்கலாம். இன்சூரன்ஸ் ஒரு 5,000 ரூபாய், ஹோட்டல் கோயில் பார்க் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபேமிலிக்காக அதுக்கு ஒரு 1,500 ரூபாய் மாசம் வச்சுக்கலாம். சீட்டு பிடிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கலாம். அப்புறம் நகைச்சீட்டு 5,000 ரூபாய் வச்சுக்கலாம். உபரி 2,000 ரூபாய் இருக்கு. திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு மருத்துவ விபத்து ஏற்பட்டுறது அல்லது யாருக்காவது ஏதோ ஒன்று ஆயிரும், அப்ப நமக்கு செலவு தேவைப்படும், மருத்துவ செலவு வந்துடும். அதுக்காக நம்ம போய் ஒரு 50,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கினா ஆல்ரெடி நம்ம கிட்ட உபரின்ட்டு ஒரு 2,000 ரூபாய் இருக்கு. இந்த 2,000 ரூபாயும் வட்டிக்கு கொடுத்துறோம். அப்போ இந்த மாசம், இந்த ஏப்ரல் மாசம் என்னுடைய பேலன்ஸ், இந்த ஏப்ரல் மாசம் முடிவுல என்னுடைய அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கும்? நில் பேலன்ஸ் தான் இருக்கும். எது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து எதுவும் இருக்காது. இதுதான் மேடம் இந்த பட்ஜெட். அடுத்த மாசம் மே மாசம் என்ன பண்ணுவோம்? மே மாசம் வழக்கம் போல என்னுடைய சேலரி, எங்க குடும்ப இன்கம் அந்த 50,000 ரூபாய் வரும். அப்போ இந்த 50,000 ரூபாய எப்படி அதிகரிப்போம் அப்படின்றது தான் அரசோட பிளான். இப்போ வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கறது எப்படி, எக்ஸ்ட்ரா இப்போ புது திட்டங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க குடும்ப பெண்களுக்கு 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற பணம் இப்ப இருக்கிற இதை இப்ப ஆல்ரெடி ஒரு அரசாங்கம் செயல்படுத்திட்டு போயிருக்காங்க. அது மாசம் மாசம் டெய்லி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பணத்தை எடுத்து தான் நம்ம செலவு பண்ண போறோம், சரிங்களா? அரசாங்கத்துக்கு இப்ப இந்த டாக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா, பத்திரப்பதிவு மூலமாக வருமானம் வரும், பலத்துறையில வரும், வாங்குறது மூலமாக வருமானம் வரும், ஜிஎஸ்டி கட்டுறது மூலமாக வருமானம் வரும். இந்த மாதிரி பல வழியில அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுவும் பத்தலைன்னா தான் நம்ம உலக வங்கியில கடன் வாங்கலாம். அந்த கடனும் எதுவும் கேட்கலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசாங்க தணிக்கை குழுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க இவ்வளவுதான் கடன் வாங்கணும், இப்ப 20% தான் வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம மாநில அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு. அதாவது கட்ட முடியும் என்ற அளவுல தான் வாங்கியிருக்கு. அதுக்கு கடன் இப்போ இந்த 25, 26 இந்த 2025, 26க்கு எவ்வளவு வாங்கலான்ட்டு திட்டமிட்டு இருந்தாங்கன்னாக்கா 1.62 லட்சம் கோடி வாங்கலான்னு திட்டமிட்டு இருந்தாங்க. திருப்பி கொடுக்கலான்னு திட்டமிட்டு இருந்தாங்கன்னாக்க 55.844 கோடி திருப்பி கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க, சரிங்களா? இப்படிதான் இது கழுவி ஊத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதிமுக அரசாங்கம் 2021 விட்டுட்டு போகும்போது 4.5 லட்சம் கோடியா விட்டுட்டு போனாங்க கடன். ஆனா திமுக அரசாங்கம் வந்த உடனே பெண்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் திட்டம் கொடுத்தாங்க. கொரோனா கால நிவாரண நிதியாக 4,000 ரூபாய் குடும்ப அட்டைக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கஜானா காலின்னு சொல்லிட்டு எதுவும் செய்யாம உட்கார்ந்துட்டு இல்ல, எந்த ஒரு திட்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இல்ல, புரியுதுங்களா? அப்படி கடன் வாங்கியாவது பல்வேறு இப்ப செம்மொழி பூங்கா அமைச்சிருக்காங்க 320 கோடியில. அதே மாதிரி கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கட்டியிருக்காங்க. பெரியார் நூலகம் கட்டிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. இப்படி தமிழ்நாடு முழுசும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. அதே போல பெண்கள் நல திட்டங்களும் செயல்படுத்திட்டு இருக்காங்க, சரிங்களா? கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையும் செய்யாம விடல. கட்டக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் கடனே கொடுக்குறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்க இப்படி கடன் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துற வேலை இங்க வேண்டாம்.